தமிழகத்தையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக இன்று வரை பல்வேறு தரப்பிலும் அதிர்வலைகள் நீடித்து வருகின்றன. 2019ஆம் ஆண்டு வெளிச்சத்திற்கு வந்த இந்த வழக்கு பல பெண்களை குறிவைத்து பாலியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோவாக பதிவு செய்து மிரட்டிய கும்பலின் கொடூரத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. இந்த வழக்கில் சபிராஜன், திருநாவுக்கரசு, வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், அருளானந்தம், ஹரிபால், பாபு, அருண்குமார் ஆகிய 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சமீபத்தில் இந்த வழக்கு தொடர்பாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் இடையே சட்டமன்றத்தில் காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றன. 2019ஆம் ஆண்டு புகார் அளிக்கப்பட்டு SPCID பதிவு செய்யப்பட்ட தாமதம் எதிர்க்க முதல்வர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் இதனை மற்றும் உடனடியாக படிக்கெடுக்க இருப்பது வந்து இந்த விவாதம் இவ்வழக்கின் முக்கியத்துவமாகவும் அரசியல் அரங்கிலும் இந்த தாக்கத்தையும் மீண்டும் ஒரு முறை உணர்த்தியதும். மேலும் இந்த வழக்கு தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வலுத்து வருகிறது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற குற்றங்கள் மீண்டும் நிகழாமல் வண்ணம் தடுக்க வேண்டும் என்றும் பல்வேறு அமைப்புகளும் குரல் எழுப்பி வருகின்றன. இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. இதுவரை பல கைதுகள் செய்யப்பட்டிருந்தாலும் முழுமையான விசாரணை முடிந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை எப்பொழுதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க மக்களிடையே நிலவியது. இந்நிலையில் இந்த பாலியல் குற்ற வழக்கு இன்று நீதிமன்ற விசாரணைக்கு வருகிறது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறையின் தீவிரவாதத்தையும் அதனை தடுக்க வேண்டிய அவசியத்தையும் உணர்த்துகிறது. இந்த வழக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். இந்த பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் நீதிமன்றத்தில் அழைத்து வரப்பட்டனர். இந்த வழக்கு அரசு தரப்பு சாட்சி விசாரணை முடிந்ததும் அடுத்த தொடர்பாக 9 பேர் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து வரப்பட்டுள்ளனர். மாவட்ட காவல்துறையினர் முதலில் விசாரணை நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. பின்னர் சிபிசிஐடியிலிருந்து செய்யப்பட்ட இந்த சம்பவம் தொடர்பாக பொள்ளாச்சியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு வயது 25, சபரிராஜன் வயது 25, வசந்தகுமார் வயது 27, சதீஷ் வயது 28, மணிவண்ணன் வயது 29 ஆகிய கடந்த 2019ஆம் ஆண்டு தொடர்ந்து 2021 ஆண்டு வரை பால் வயது 29, பாபு என்ற பைக் பாபு, அருளானந்தம் 34, அருண்குமார் என மொத்தம் 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு விசாரணை மகிழா நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த வழக்கு அரசு தரப்பு சாட்சிகளும் முடிந்து வைத்த நிலையில் கைது செய்யப்பட்ட சிறையில் உள்ள 9 பேரும் தற்போது சிறையில் உள்ளனர். இது தொடர்பாக தற்போது வழக்கு அரசு மற்றும் குற்றம் சாட்டப்பட்ட தரப்பு என இரு தரப்பு வாதங்களும் நடைபெற்றது. அதில் 5வது குற்றம் சாட்டப்பட்ட மணிவண்ணன், 6வதாக குற்றம் சாட்டப்பட்ட பாபு ஆகியோர் தரப்பில் 2 சாட்சிகள் விசாரணை செய்ய கோரி மனு தாக்கல் செய்ததை நீதிமன்றம் அனுமதி அளித்தது. பொள்ளாச்சி பாலியல் வழக்குடன் தொடர்புடைய அடிதடி வழக்கின் முதல் தகவல் அறிக்கை மற்றும் மருத்துவமனையின் அறிக்கை தொடர்பாக சம்பந்தப்பட்ட அலுவலர்களை விசாரிக்க வேண்டும் என குற்றம் சாட்டப்பட்ட இருவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது பொள்ளாச்சி கிழக்கு உதவி காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனை இறப்பிட மருத்துவ அலுவலர் சம்பந்தப்பட்ட அடிக்கடி வழக்கின் ஆவணங்களை ஆஜராகி தாக்கல் செய்த நிலையில் உத்தரவிட்டிருந்தனர். இதனை அடுத்து அரசு அலுவலர்கள் இருவரும் கோவை மகிழா நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இந்த ஆஜரான பிறகு இந்த வழக்கு அரசு மற்றும் குற்றம் சாட்டப்பட்ட தரப்பு என இரு தரப்பு வாதங்களும் அரசு தரப்பில் பதில் வாதமும் இன்று முடிவடைந்த நிலையில் அடுத்த மாதம் 13ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என கோவை மகிழா நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்ட சிறையில் உள்ளனர். 8 பெண்கள் புகாரில் சிபிஐ வழக்கு விசாரணை நடத்தியது. இன்று வாதங்கள் முடிவடைந்த நிலையில் அடுத்த தீர்ப்பு தேதி அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.